Hello friends, welcome to English பேச ஆசையா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய verb, ஓகே? எக்ஸாம்பிள் bring, take. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் மீனிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ஓகேவா? என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். இதே மாதிரி 12 கன்ஃபியூசிங் verbs பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. It will be very useful, okay? And then நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒரு மித்து வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், டிரைவிங் நீங்கள் பழகணும் இல்லை ஸ்விம்மிங் பழகணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு நீச்சல் எப்படி அடிக்கிறது, கார் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு தியரிட்டிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து வரும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறோம், அப்படி இல்லைனா இங்கிலீஷ் புக்ஸ் ரீட் பண்ணுறோம், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறோம், அப்படி பண்ணாலுமே வரமாட்டேங்குதே அப்படின்றக்கா. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. கேம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அது வந்து 1-on-1 டியூட்டர் இருப்பாங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு. குரூப் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரையலும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஜஸ்ட் 9 rupees நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரையல் கிளாஸ் 15 minutesக்கு வந்து உங்களோட டியூட்டர் வந்து பேசுவாங்க. நீங்கள் வந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. In this video we are going to discuss about 12 confusing verbs, okay? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I have written in the blue color, okay? Bring, take, hear, listen, remember, remind, borrow, lend, coming, going, spent, wasted. Okay, so we are going to discuss about these 12 verbs. Okay, இதெல்லாமே வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். bring, take ஒரே மீனிங் மாதிரி இருக்கு. borrow யூஸ் பண்ணணுமா இல்லை lend யூஸ் பண்ணணுமா, spent யூஸ் பண்ணணுமா, wasted யூஸ் பண்ணணுமா, கம்மினா கோயிங்கா. ஓகே, ஒரு சென்டென்ஸில் இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதில் வந்து சில இதை நான் நோட் பண்ணி 12 கன்ஃபியூசிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். ப்ளீஸ் பிரிங் திஸ் ஓவர் தேர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ப்ளீஸ் டேக் திஸ் ஓவர் தேர். விச் ஒன் இஸ் கரெக்ட், பிரிங் ஆர் டேக்? Okay, so first of all you should understand the meaning of both words. Okay, see here, bring அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, கொண்டு வா. கொண்டு வானா இங்கே கொண்டு வா, நான் இங்கே இருக்கேன், கொண்டு வா. ஓகே, bring the chair, அந்த சேரை கொண்டு வா மீன்ஸ் இங்கே எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். டேக் அப்படின்னா எடுத்துட்டு போகிறது. ஓகே, டேக் தேர், அங்கே எடுத்துட்டு போ. ரைட், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ப்ளீஸ் பிரிங் ஆர் டேக் திஸ் ஓவர் தேர். தேர் அப்படின்றது, தேர்னா என்ன மீனிங், அங்கே. தயவு செஞ்சு இதை அங்கே எடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிரிங் வருமா, டேக் வருமா? பிரிங்னா உங்கள்கிட்ட கொண்டு வர்றது, தேர்னா அங்கேன்னு வந்துருச்சு, அப்போ எடுத்துட்டு போகிறது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், டேக். வெரி குட், take is the correct one. bring இங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதே இது bring நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, please bring this over here, தயவு செஞ்சு இங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னா you should use bring. okay, otherwise you have to use take. Do you understand the meaning of both the words? Right, clear? Okay, the next one. Did you hear that sound or did you listen that sound? So ரெண்டுமே வந்து similar meaning, right? similar ஆ தான் இருக்கு மீனிங் வந்து, similar meaning, but you have to understand the difference between hear and listen. okay, இங்க பாருங்களேன், did you first hear வச்சு சொல்லலாம். did you hear that sound? hear அப்படின்னா, see இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து ஒரு வெட்ட வெளியில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு சைடு பறவை கத்தும், இன்னொரு சைடு ஹார்ன் அடிப்பான், வண்டி சவுண்டு. ஓகே, இன்னொரு சவுண்ட் மோட்டார் வெஹிக்கிளோட சவுண்டு, வீட்டில் சின்ன குழந்தைங்க கத்துறாங்கன்னா அந்த சவுண்டு, எல்லா சவுண்டும் சேர்ந்து மொத்தமாக உங்கள் காதுக்கு வர்றதுக்கு பேர் தான் ஹியர். பட் யூ டோன்ட் லிசன் டு எனி ஸ்பெசிஃபிக் சவுண்ட்.
பட் நீங்கள் எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சவுண்டை மட்டும் நம்ம வந்து கவனிக்கல. யூ ஆர் ஹியரிங் லாட் ஆஃப் சவுண்ட்ஸ் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு பேர் தான் ஹியர். ஓகே, லிசன் அப்படின்னா பர்டிகுலராக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்குறதுக்கு பேர் தான் லிசன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிசன் டு த மியூசிக். ஓகே, ஐ லிசன் டு நியூஸ். நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த சவுண்டை மட்டும்தான் கேட்பீங்க, சுற்றி என்ன நடக்கோ தெரியாது. பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. நம்ம இங்கிலீஷ் கிளாஸை வந்து கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் லிசனிங் டு இங்கிலீஷ் கிளாஸ். ஓகே, அப்போது இங்கிலீஷ் கிளாஸை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்கு பேர் லிசன். சுற்றி எல்லா சத்தமும் வருது, ஏய் நீ அந்த சத்தத்தை கேட்டியா அப்படின்னா நமக்கு தெரியாது. கேட்டிருந்தா ஓகே, ஏய் அந்த பறவை கத்துச்சு அந்த சவுண்டை கேட்டியா, கேட்டால் ஓகே, கேட்கலன்னா நமக்கு தெரியாது. அப்போது ஹியர் அப்படின்னா ஏகப்பட்ட சவுண்டு ஒரே நேரத்தில் நம்ம காதுக்கு வரும் இல்லையா, மொத்தமும் சேர்ந்தது ஹியர். பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கவனிக்கிறது. இப்போ நம்ம கிளாஸை நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கு பேர் ஹியர் கிடையாது, லிசனிங். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, சுற்றி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. யூ ஆர் லிசனிங் டு மியூசிக், பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. யூ ஆர் லிசனிங் டு மூவி, படம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சிங்கன்னா அங்கே லிசன் யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கான்செப்ட். ஓகே, பறவை கத்துற சத்தம், ஹார்ன் அடிக்கிற சத்தம், வெட்ட வெளியிலேருந்து ஏகப்பட்ட சத்தம் வரும், அதுக்கு வந்து ஹியர். இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். Did you hear that sound வருமா, did you listen that sound வருமா? Did you hear that sound? Because நான் எதையும் மென்ஷன் பண்ணலை. listen to music, ஓகே, அந்த மாதிரி டிவி சவுண்ட் எதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக சவுண்டுன்னு தான் இருக்குது. அப்போ ஹியர் தான் வரும், ரைட்? ஸோ கரெக்ட் ஒன், லிசன் வராது. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லிசன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா வரக்கூடியது டு அப்படிங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் வரும், மோஸ்ட்லி வரும். ஓகே, எக்ஸாம்பிள், டிட் யூ லிசன் டு மியூசிக்? நீ அந்த பாட்டை கவனிக்கிறியா, ரைட்? ஓகே, ஆர் யூ கிளியர்? ஓகே, இந்த தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் மீ டு கால் ராஜா, ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டு கால் ராஜா. கொஸ்டின் மார்க் இங்கே வராது, சாதாரண சென்டென்ஸ் தான். ஓகே ஓகே, இங்கே பாருங்களேன், ரிமெம்பர், ரிமைண்ட், இங்கே எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டு கால் ராஜா தான் கரெக்ட். அண்ட் வாய்? ரிமெம்பர் அப்படின்னா நம்மளே நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்றது தான் ரிமெம்பர். ஓகே, ஐ ரிமெம்பர் யூ, நான் உன்னை ஞாபகம் வச்சுருப்பேன். ஐ ரிமெம்பர் ஹிம், நான் அவனை ஞாபகம் வச்சுருப்பேன். ஐ ரிமெம்பர் திஸ் பிளேஸ், நான் இந்த இடத்த ஞாபகம் வச்சுருப்பேன். நீங்கள் உங்கள் சுயமாக நம்மளே ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரிமெம்பர். ரிமைண்ட் அப்படின்னா நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு நினச்சா மற்றவங்ககிட்ட சொல்கிறது, ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டு டேக் திஸ் புக் டு த காலேஜ், இந்த புக்கை வந்து நான் காலேஜுக்கு எடுத்து போகிறதுக்கு ஞாபகப்படுத்து. ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டுமாரோ, நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்து. நம்ம மறந்துடுவோன்னு சொல்லிட்டு மற்றவங்களை வச்சு உங்களை ஞாபகப்படுத்த வைக்கிங்க பார்த்தீங்களா, மற்றவங்களை வச்சு எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ரிமைண்ட். நீங்களே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு பேர் ரிமெம்பர். இன்னொருத்தட்ட சொல்லி எப்பா எனக்கு ஞாபகப்படுத்துப்பா நாளைக்கு, ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ரிமைண்ட். இங்கே என்ன வரும் பார்க்கலாமா? ப்ளீஸ் ரிமெம்பர் மீ டு கால் ராஜா. உங்களுக்கு நீங்களே தயவு செஞ்சு ராஜா கால் பண்ணி ஞாபகப்படுத்தி நமக்கு நம்மளே சொல்ல மாட்டோம் இல்லையா? ப்ளீஸ் ரிமைண்ட் மீ டு கால் ராஜா, ராஜாவுக்கு கால் பண்ணுறதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்து. இன்னொருத்தட்ட நம்ம சொல்கிறோம். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் ரிமெம்பர் அண்ட் ரிமைண்ட்? ரைட், ரிமெம்பர் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, ரிமைண்ட் அப்படின்னா மற்றவங்களை நமக்கு ஞாபகப்படுத்த சொல்கிறது. ரைட், காட் இட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். குட் யூ borrow me your book? Could you lend me your book? The answer is, could you lend me your book? And why? borrow அப்படின்னா கடன் வாங்குறது. ஓகே, lend அப்படின்னா கடன் நம்ம கொடுக்கறது. டெம்பரரியாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைப்ரரியிலேருந்து நீங்கள் புக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெம்பரரியாக நம்ம புக் எடுக்கிறோம். ஓகே, லைப்ரரி நமக்கு கொடுக்குது டெம்பரரியாக, அப்போ அது லெண்ட் பண்ணுது. borrow அப்படின்னா கடன் வாங்குறது. ரைட், இங்கே வந்து லெண்டு தான் வரும். பாருங்கள், could you lend me your book? எனக்கு உன் புக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? could you lend me your book? உன் புக்கை எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா?
இங்கே நம்ம borrow யூஸ் பண்ணக்கூடாது. Got it? Okay. The next one. When are you coming here or when are you going here? என்ன வரும்? The answer is when are you coming here and why? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே here வந்ததுனால தான் coming வந்திருக்கு. நீங்கள் எப்போ இங்கே வர்றீங்க? when are you coming here? நீங்கள் எப்போ இங்கே வர்றீங்க? இதே இது நீங்கள் எப்போ அங்கே போகிறீங்க அப்படின்னா, இதே இது இங்கே there இருந்தது அப்படின்னா going வரும். when are you going there? கோயிங்னா ஒரு இடத்துல இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. தேர். கம்மிங் ஏன் வந்திருக்கு? லாஸ்ட் ஹியர்னு முடிஞ்சிருக்கு. எப்போ நீங்கள் இங்கே வர்றீங்க? when are you coming here? கோயிங் எப்போ வரும்? when are you going there? எப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க? ஓகே, see here. அப்போது ஹியர் வந்ததுனால கம்மிங். இதே இது இங்கே தேர் வந்தது அப்படின்னா you have to use going. ஓகே, so you should know about these things and you should know the difference between the similar verbs, okay, confusing verbs. You should understand the concept, you should understand the meaning, okay. இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இந்த இது கேட்குறீங்க இல்லையா, vocabulary வீடியோ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, vocabulary அப்படின்னா என்னது? collection of words that you know, right? And then you should understand the meaning of that word and then you should use that word in the sentence. அந்த வேர்டை பர்டிகுலர் சென்டென்ஸை வந்து யூ ஷுட் யூஸ் இன் அ சென்டென்ஸ். அது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு நம்ம பயன்படுத்த பழகிறோம் இல்லையா, தேட் இஸ் கால்ட் அஸ் ஒகேபுலரி. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு வேர்டுமே வந்து ஒகேபுலரி தான். பட் அந்த வேர்டை நம்ம எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். Got it? The last one. I spent a lot of money on my car because I love cars. அது வருமா? இல்லை I wasted a lot of money on my car because I love cars. Answer is I spent. wasted வராது. And why? உங்களுக்கு வந்து கார் பிடிக்கும், அதனால அந்த கார் வாங்குறதுல உங்கள் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, you are not wasting your money because you love cars. Am I correct? You are spending money to buy a new car. ஓகே, ஒரு புதுசாக ஒரு கார் வாங்குறதுக்கு உங்கள் மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நாட் வேஸ்டட். ஓகே, உங்கள் மணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணல, யூ ஆர் ஸ்பெண்டிங் மணி டு பை அ கார். ஓகே, யூ ஆர் நாட் வேஸ்டிங் யுவர் மணி டு பை அ கார், யூ ஆர் ஸ்பெண்டிங் மணி டு பை அ கார் பிகாஸ் யூ லவ் கார்ஸ். இதே இது நீங்கள் வந்து சீட் விளாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து என்ன சொல்லணும்? யூ ஆர் வேஸ்டிங் யுவர் மணி. ஓகே, ஏன்னா நீங்கள் கார்ட்ஸ் விளாடுறீங்க, அந்த கார்ட்ஸ் விளாண்டு நீங்கள் அதை இழக்கிறீங்க அப்படின்னா அது வந்து யூ ஆர் வேஸ்டிங் மணி. ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு கார் வாங்குறதுக்கு உங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது பிடிச்ச விஷயம், அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? கார் வாங்குறது தேவையில்லாததில் செலவழிக்கிறது தான் வேஸ்டட். ஆனால் தேவையுள்ளதுக்கு செலவழிச்சிங்க அப்படின்னா அங்கே ஸ்பெண்ட் வரும். ரீட் பண்ணி பார்க்கலாமா? I spent a lot of money on my car because I love cars. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 12 கன்ஃபியூசிங் வேர்ப்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி சின்னது தான், பட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். குட் யூ ரிமெம்பர் மீ டு கால் ஹோம் அப்படிங்கிறது கரெக்டாக, இல்லைனா குட் யூ ரிமைண்ட் மீ டு கால் ஹோம் கரெக்டாக? அதாவது வீட்டுக்கு நான் கால் பண்ணணும், வீட்டுக்கு கால் பண்ணுறதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு ரிமெம்பர் வருமா ரிமைண்ட் வருமா? ரிமைண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ரிமைண்ட் அப்படின்னா இன்னொருத்தட்ட சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துறது, நான் வீட்டுக்கு கால் பண்ணணும், குட்டி ப்ளீஸ் எனக்கு தயவுசெய்து ஞாபகப்படுத்து. ரிமெம்பர்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். த யூனிவர்சிட்டி லென்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு வருமா? த யூனிவர்சிட்டி பாரோஸ் டெக்ஸ்ட் புக்ஸ். யூனிவர்சிட்டி வந்து படிக்கிறதுக்கு வந்து புக்கு கொடுக்க தான் செய்யுது, அது யார்ட்டையும் கடன் வாங்கலை. பாரோனா கடன் வாங்குறது, லென்ஸ்னா டெம்பரரியாக நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறது. அப்போ யார் அந்த புக்கை பாரோ பண்ணுறா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்குறாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் பாரோஸ் த புக்ஸ் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி என்ன பண்ணுது? கொடுக்குது. அப்போ அதுக்கு லெண்ட் தான் வரும். ஓகேவா? த யூனிவர்சிட்டி லென்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ். ஏன் எஸ் சேர்த்துருக்கோம்? யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்திருக்கு நேம், அதனால நம்ம எஸ் சேர்த்துருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ், அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். ஐ எம் ஹியரிங் டு த நியூஸ்
I am listening to the news. Hearing எங்கே யூஸ் பண்ணணும்? I am hearing the sound. ஜென்ரலாக ஒரு சவுண்ட் அப்படின்னு வந்தால் தான் ஹியரிங் வரும். லிசனிங்னா பர்டிகுலராக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறது. இங்கே பாருங்கள், நியூஸை நம்ம கவனிக்கிறோம், அதுவும் இல்லாமல் டூ வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? லிசனிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். I am listening to the news. Could you bring this file to the HR department அப்படின்னு வருமா? Could you take this file to the HR department? bring அப்படின்னா இங்கே தான் கொண்டு வர்றது, நம்ம இடத்துக்கு கொண்டு வர சொல்லலை. could you, அதாவது HR டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எங்கேயோ இருக்குது, அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஃபைலை. அப்போ என்ன பண்ணணும்? bring வருமா take வருமா? take is the correct answer. okay, could you take this file to the HR department? HR department, it is somewhere else. okay, HR department அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, அங்கேருந்து இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறோம். could you take this file to the HR department, not bring. okay, got it? okay, the last one is homework. The fifth one, don't spend your money on the movie, it's really bad வருமா? don't waste your money on the movie, it's really bad வருமா? ஸ்பெண்டா இல்லை வேஸ்டா, இந்த ரெண்டு வேர்பில் என்ன வரும் அப்படிங்கிறத உங்களோட காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டான ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ் போய் பார்த்துட்டு அண்ட் தென் கம் பேக் டு த காமெண்ட் பாக்ஸ், உங்களோட கரெக்டான ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஆன்சரை வந்து காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.